நம்புறேன். தென் ஆஸ் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் தெம் பிலோ 12th ஸ்டாண்டர்ட் ஆர் மேபி 12th இந்த செஷன். இந்த செஷனில் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அண்ட் யாரெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த செஷனில் தெரிஞ்சுக்க போகிறோம். இஃப் நாட் ஈவன் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க போகாட்டியும் பரவாயில்ல, பட் யூ கேன் செஷன் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன இருக்குது, ஸோ இந்த ஃபீல்டை பற்றி நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அண்ட் நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி பர்சூவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அண்ட் வாட் ஆர் த கிரைட்டீரியா, அதெல்லாம் இதில் பார்ப்போம். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ், என்னென்ன கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஸோ அதை தவிர்த்து என்னெல்லாம் வரும், ஸோ இதெல்லாம் அந்த தேர்ட் கண்டென்ட்ல பார்ப்போம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஜாப் ரோல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ என்னென்ன ஜாப் ரோல்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன இருக்குது, ஸோ எவ்வளோ லேக்ஸ் பர் ஆனம் கிடைக்கும் நமக்கு, ஸோ சேலரிஸ், ஸோ அந்த பேக்கேஜஸ் எல்லாம் அந்த ஸ்லைடில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலி வி கன்க்ளூட் த செஷன் வித் இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் இன்ட்ராக்டிவாக கேட்குற ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்டால் சாட் பாக்ஸில் ஒரு அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தான் அப்பவும் தெரியும் நான் கரெக்டான வேலை தான் உங்களுக்கு செஷன் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் ப்ராடஸ்ட் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ். ஸோ ஆஸ் அ செட், ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இருக்கிறதுலையே இன்ஜினியரிங்லேயே ரொம்ப ஸ்டார்டிங் பேஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் எல்லாத்துக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். ஸோ இதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெட்டீரியல் சயின்ஸ், அனலைசிஸ், டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ். ஸோ இதில் புரியாட்டி உங்களுக்கு என்ன தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி நிறையா திங்ஸ் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் திங்ஸ். மேபி நிறைய பொருள் இருக்கு. இப்போ நீங்கள் மேபி கையில் ஃபோன் இருக்கு அண்ட் நீங்கள் சேரில் உட்காந்துருக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கடந்து தான் உங்கள் கிட்ட இப்போ இருக்கு. ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸோ பேஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எவ்ரி திங், என்ன பொருள் எடுத்தாலும் ஒரு விஷயம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் நம்ம அப்படின்னா, மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், என்ன ஃபீல்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மெஷினரி அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் இருக்கிறதுலே பேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ எங்கிருந்து ஆரம்பிச்சது இயர் இல்லாமல் சும்மா பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏன்ஷியன்ட் ரூல்ஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சும்மா மெக்கானிக்கல் ஐடியாஸ் ஜென்ரேட் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படின்னா நீங்கள் பழைய மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி வாட்டர் ஃபால் இருக்கும், அதில் ஒரு வீல் மாதிரி வச்சு அந்த வாட்டர் விழுகிறத வச்சு ஒரு ரொட்டேட்டிங் இது கிரியேட் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ். ஸோ பேசிக் ஒரு டேம் எப்படி, ஸோ வாட்டர் எப்படி ஃப்ளோ இல்லாமல் தடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி பேசிக்காக எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இல்லாமல் ஸோ பேசிக்காக என்ன இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லணும்னா சைக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தான். இப்போ நான் வந்து இங்கே ஒரு இடத்துக்கு போகணும், ஸோ சீக்கிரம் போகணும், எனக்கு வந்து நடக்குனா எனக்கு கால் வலிக்கும். ஸோ ஈஸியாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும்னா சைக்கிள் இன்வென்ஷன் பண்ணாங்க. ஸோ அது வந்து பேசிக்கான அந்த மாதிரி ஐடியாஸ் அந்த வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸில் அப்படி இருந்துச்சு. நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 18th to 19th சென்ச்சுரிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பவர் அண்ட் நியூ மெஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்னோவேஷன் நிறையா ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னா ஸ்டீம் இன்ஜின்ஸ், ஸ்டீமில் ஓடுற பைக்ஸ் அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் அது பியூர்லி மெக்கானிக்கல் தான். ஏன்னா அதில் எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டியே இன்வென்ட் அவ்வளோக்கா எப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டம் மாதிரி அப்போ இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ வந்து என்னென்ன இருக்குது, ஸ்டீம் பவர்ஸில் பேஸ்டாக ரன் ஆகக்கூட விஷயம் தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் 20th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஏரோஸ்பேஸ், ஆட்டோ எனர்ஜி. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ எல்லாம் நிறையா இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ் டெவலப் ஆச்சு. ஸோ எல்லா கொலாபரேஷனோட ஸோ ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல் அண்ட் எனர்ஜி. ஸோ இது எப்படி எனர்ஜி டெவலப் பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ மாடர்ன் எரா 21st சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கிற எரா. ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் பார்த்தோம்னா இதுதான் அந்த வே ஆஃப் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் தென் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி 1.2, அது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1. ஸோ அது வந்து என்னன்னா பியூர்லி மெக்கானிக்கல், எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல். ஸோ மெக்கானிக்கலி என்னென்ன மிஷின்ஸ் இருந்துச்சு, ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த எரா வந்து இண்டஸ்ட்ரி 1.
ஜீரோ. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி 2.0 அந்த ரெவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்ஸிமம் யூஸ் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்த காலகட்டத்தில் அண்ட் தென் தே இன்டகிரேட்டட் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ அதனால என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்ன்ட்டு புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி 3.0. ஸோ அதில் வந்து ஆட்டோமேஷன் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த எரா, ஸோ கம்ப்யூட்டர் எரா அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், நம்ம எப்படி ஒரு மேன் பவர் இல்லாமல் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வந்த எரா இண்டஸ்ட்ரி 3.0. அண்ட் இண்டஸ்ட்ரி 4.0 பார்த்தீங்கன்னா சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ் அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸ் பேஸ் பண்ணி உள்ளது. இப்போ இருக்கிற நிறையா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இண்டஸ்ட்ரி 4.0 இருக்கு. இண்டஸ்ட்ரி 5.0 வரப்போகுது. ஸோ விச் மீன்ஸ் எப்படின்னா ஃபுல்லி ஏஐ ஆட்டோமேட்டட் தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் ஒரு ஆள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஹியூமன் இருக்கணும். பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே டிசிஷன் எடுத்து ஸோ இப்போ ஒரு ப்ராசஸில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ் இருக்குது, ஸோ என்ன பண்ணணும்னு அதே டிசிஷன் எடுத்து ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 5.0 வரப்போகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காமன் ப்ராக்டிசஸ். ஸோ ஜென்ரலாக சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் வீட்டில் நார்மலாக எல்லாரும் கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். கேஸ் சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்குன்னா நமக்கு சமைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டான முதல்ல பார்த்தீங்கன்னா வுட் வச்சு தான் நெருப்பு ப்ரொடியூஸ் பண்ணிருந்தேன், ஃபயர். ஸோ அதுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் இருந்துச்சுன்னா நான் அந்த இருக்க கண்டென்ட்ஸ் வச்சு கெமிக்கல் எனர்ஜி அந்த கண்டென்ட் வச்சு நான் வந்து ஸ்டவ் மூலயமா நான் எஃபிஷியண்ட்டாக ஃபயர் குக்கிங் பண்ணிக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து சிலிண்டர் டிசைன் பண்ணுவேன். ஸோ அது எப்படின்னா டிராயிங் மூலயமாவோ ரெப்ரசன்டேஷன் பண்ணி அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாம் நிறையா போகும். அந்த டிசைனுக்கு கீழே இருக்க மேனுஃபேக்சரிங். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனலைசிஸ். ஸோ அனலைசிஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த சிலிண்டர் டிசைன் இருக்கு, இப்போ நீங்கள் வீட்டில் வச்சிருக்கிற ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ மேக்ஸிமம் சிலிண்டர் வந்து ஸ்டோர் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணால் அந்த சிலிண்டர் எவ்வளோ வித் ஸ்டாண்ட் பண்ணும், வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹவுஸ் ஹோல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு நாலேஜ் இருக்கார், ப்ராப்பர் நாலேஜ். ஸோ அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி இது பண்ணுற டிசைன் அண்ட் அனலைசிஸ். ஸோ இதுக்குள்ள இந்த கிரைட்டீரியாக்குள்ளே வரும். அண்ட் தென் டெஸ்டிங். சிலிண்டருக்கோட ஹோஸ் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து ஸ்டவ்ல இருந்து சிலிண்டருக்கு நம்ம வந்து ஸோ அந்த கேஸ் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ ஹவுஸ் ஹோல்ட் ரூம் டெம்பரேச்சர்ஸ்க்கு அந்த கேஸஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அண்ட் தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர். ஸோ எக்ஸாம்பிள் சிலிண்டர் நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, ஸோ வாட்டர் எல்லாம் நிறையா பட்டிருக்கு அந்த மாதிரி இருந்தால் ரஸ்ட் ஆகி நமக்கு வந்து பெரிய மேஜர் டிசாஸ்டர் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எனி ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் இருக்குன்னா கம்ப்யூட்டரோட கேபினட் டிசைன், ஸோ அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதும் பின்னாடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் இருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் மொபைல் ஆர் லேப்டாப்ஸில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ லேப்டாப்ஸோட கீபோர்ட்ஸ் அண்ட் அதோட என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டிசைட் பண்ணுறது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அண்ட் தென் இது கூட நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. பியூர்லி இப்போ இருக்கிற கரண்ட் ஏராவில் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் மட்டும் இருக்குல்ல, ஸோ எல்லாரும் கொலாபரேட் பண்ணி தான் இது ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட எலிஜிபிலிட்டி அந்த அபவுட் இதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் கட்டாயமாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கணும். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் குரூப்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க முடியாது. அண்ட் தென் இது எடுக்கிறதுக்கு 12th ஸ்டாண்டர்ட் போயிருந்தீங்கன்னா இது அண்ட் லேட்டரல் என்ட்ரி சொல்லுவாங்க. மொத்தம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து 4 இயர் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளமோ போனீங்கன்னா நீங்கள் 11th 12th படிக்க தேவையில்லை. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் டிப்ளமோ வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறையா டிப்ளமோ இன்ஜினியரிங் கோர்சஸ் நிறைய இருக்குது. அது எப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கும், மெக்கானிக்கலாக இருக்கும், சிவிலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கும். அது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ இந்த 3 இயர்ஸ் நீங்கள் பண்ணும்போது 11th 12th நீங்கள் படிக்க தேவையில்லை. ஸோ அதில் போயிடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இயர்ஸ் கோர்ஸ் சொன்னோம்ல, அதில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு நீங்கள் வராது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக செகண்ட் இயரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இவங்க நார்மலாக 12th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க 10th டிப்ளமோ 10th முடிச்சு டிப்ளமோ எடுக்காமல் 11th 12th போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க 2 இயர்ஸ் வந்து 11th 12th படிச்சிருப்பாங்க. ஆனால் டிப்ளமோ போகிறவங்க வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பேஸாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ ஆல்ரெடி மெக்கானிக்கலே எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் பேசிக்காக இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல 8 செமஸ்டர் டோட்டலாக இருக்கும். இப்போ இயருக்கு 2 செமஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், அது அது வந்து நான் கோர்ஸ் வரும். அது பியூர்லி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா நான் கோர் சப்ஜெக்ட்ஸ் பைத்தான், ஸோ இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் வரும். ஸோ இதுக்கும் லேப் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இது படிப்பீங்க. நெக்ஸ்ட் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்ல பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ஒரு கோர் சப்ஜெக்ட்ஸ். கோர் சப்ஜெக்ட் மீன்ஸ் மெக்கானிக்கல் ஓரியன்டாக என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை கோர் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் இயர்ல அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல இதை பத்தி படிப்பீங்க, கோர் சப்ஜெக்ட் போவீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேசிக்ஸ். நீங்க என்ன இன்ஜினியரிங் ஃபீல்டு எடுத்தாலும் அந்த காலேஜ்ல இருக்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஒரே பேப்பர்ஸ் தான் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. செகண்ட் இயர் போனதுக்கு அப்புறம் தான் அவங்கவுங்க கோர் சப்ஜெக்ட்ஸ் போவீங்க. ஸோ கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. பட் கண்டென்ட் ஷார்ட்டாக சொல்றதுக்காக வச்சிருக்கேன். அது என்னன்னா கோர் சப்ஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபிசிக்ஸ். நீங்கள் 12th 11th படிக்கிறீங்களா, 10th, ஸோ இதெல்லாம் ஃபிசிக்ஸ் தான் பேசிக்கான அடிப்படையான விஷயம். ஸோ ஒரு ஃபோர்ஸஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ல ரெஸ்டா மூவிங்ல இருக்கும்போது அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கு, அதை எப்படி கால்குலேட் பண்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதில் படிப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காஃபி கப்பில் வந்து சூடாக இருக்கும், நான் கொஞ்ச நேரம் வைக்கிறேன், அது அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரில் கொஞ்ச நேரம் கழிச்சு மாறிடும். ஸோ இது எதனால நடக்குது, ஸோ இன்ஜினியரிங் பேஸ்ட் அண்ட் மேத்தமெட்டிக்கல் பேஸ்டா என்னென்ன விஷயம் இருக்கு, ஸோ இதுக்கு பிகைண்ட் என்ன இருக்கு, ஸோ இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி எவ்வளோ நேரம் அது வந்து ஆறுது, ரூம் டெம்பரேச்சருக்கு மாறுது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கால்குலேட் பண்ணுறது இன்னும் அட்வான்ஸ்டாக. நீங்கள் 12th படிச்சிருப்பீங்க தெர்மோடைனமிக்ஸ், 10th இருக்கும். அதோட அட்வான்ஸ்டாக இருப்பீங்க. அது பேசிக்ஸ்னா இது அதோட பேசிக்ஸோட அடுத்த நெக்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் லாரி, அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அது கவனிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மெஷினரி. இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட்ஸ் பற்றி படிப்பீங்க. ஃப்ளூயிட்ஸ் விச் மீன்ஸ் வாட்டர் ஆர் அந்த மாதிரி என்னென்ன ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கேஸஸ். ஸோ இதெல்லாம் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா பைப்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் படிப்பீங்க. ஒரு வாட்டர் லிக்விட் கண்டென்ட் இருக்குன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் படித்து பைப்ஸ் மூலயமா எப்படி நம்ம அந்த ஃப்ளூயிடை கடத்தலாம். இந்த சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ்ல பார்த்தீங்கன்னா டர்பைன்ஸ் எப்படி ஒர்க் பார்ப்பீங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பம்ப்ஸ் இருக்குல்ல, ஸோ அது மூலயமா எப்படி எப்படி வாட்டரை வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம வீட்டு சின்டெக்ஸ் வரைக்கும் ஏற்றலாம். ஸோ அதுக்கு பிஹைண்ட் என்னென்ன கால்குலேஷன்ஸ் இருக்குது, அந்த மோட்டர் ரன் ஆகணுக்கு எவ்வளோ மினிமம் எலக்ட்ரிசிட்டி வேணும், எவ்வளோ ஹைட் வரைக்கும் போகணும், ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் நீங்களே டிரைவ் பண்ணலாம். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு மோட்டர் மாற்றணும், ஸோ அதுக்கு என்ன ஹைட் போகணும், ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் பேஸ் இருக்கு. அண்ட் மெஜாரிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தூக்கிட்டு நம்ம ஏரியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக எல்லாரும் கேஸ் பைப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பைப்ஸுக்கு வந்து கேஸஸ் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும், ஸோ அதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுக்கு நம்ம என்ன மெட்டீரியல் போகணும், அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள தான் வரும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மெஷினரி. மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ஸோ ஆல்ரெடி சொன்னது மேனுஃபேக்சரிங் பேரே புரிஞ்சிருக்கும். ஒரு பொருள் தயாரிக்கிறோம்னா அதுக்கு என்னென்ன மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கு பின்னாடி, என்னென்ன ரா மெட்டீரியல் எங்கிருந்து வருது, ஸோ அதெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ எங்கள் கையில் பினூசி இருக்குன்னா அந்த பினூசி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்னென்ன நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் வேணும், ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பற்றி படிக்கிற மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. தெர்மல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் ஒர்க்கிங்ஸ். எப்படின்னா கம்ப்ரஸர்ஸ் கம்ப்ரஸர்ஸ் அண்ட் டர்பைன்ஸ் பற்றி படிப்பீங்க. ஏசி சிஸ்டம், ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம், நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஏர் கண்டிஷனிங் ஏசி யூஸ் பண்ணுவீங்க நிறைய பேர். அது எப்படி நம்ம வந்து கரெக்டாக எவ்வளோ பவர் எடுக்கும், எனக்கு இவ்வளோ இப்போ இந்த 30°C ரூம் டெம்பரேச்சர் இருக்குன்னா குறைக்கணும்னா எவ்வளோ டைம் வந்து எனக்கு எடுக்கும், ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் அது வரும். ஸோ அதே மாதிரி தான் கேஓஎம், கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மெஷினரி. மிஷின்ஸில் வந்து வெலாசிட்டிஸ் எவ்வளோ, அதோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் டேர்ம்ஸ், ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸ்லாம் அதில் வரும். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியலோட இப்போ கேஸ் பைப்பே சொன்னால சிலிண்டர் பைப், ஸோ அதுக்கு வந்து கேஸ் போடுறதுக்கு வந்து அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும். நீங்கள் நார்மலாக அதில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வெளியே ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ரப்பர் மெட்டீரியல் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது அந்த ரப்பர் மெட்டீரியலுக்குள்ளேயே ஸ்டீல் இன்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு குட்டியாக ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எதுக்குன்னா அது வந்து கேஸ் போகுது, ஸோ அதில் வந்து நான் ஏதோ ஆக்சிடென்ட் நடக்காமல் இந்த மெட்டீரியல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மெட்டீரியல் போட்டால் தான் எனக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிசைட் பண்ணுற ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் அந்த மெட்டீரியல் எவ்வளோ ஃபோர்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் தாங்கும், இதெல்லாம் பார்க்குறது. மெஷின் டிராயிங் வந்து
இப்போ நான் ஒரு புது மிஷின் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த மிஷின் வந்து டெக்னிக்கலாக எப்படிலாம் ட்ரா பண்ணலாம், ஸோ அந்த ட்ராயிங் ரெப்ரசன்டேஷன் என்ன, ஸோ இன்னொருத்தங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் சேம் தெர்மல் இன்ஜினியரிங் மாதிரியே தான் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அண்ட் மெட்ராலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ மெஷரிங் டிவைசஸ் இப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒரு லென்த் மெஷர் பண்ணுறோம், நமக்கு ஸ்கேல் தேவைப்படுது இல்லை. ஸோ அதே மாதிரி டெக்னிக்கலாக இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக என்னென்ன டூல்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன எரர் அக்யூரசி அந்த மாதிரி என்னென்ன இருக்குது, ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் இதில் வரும். இது இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, பட் நான் டக்குன்னு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ ஓவியூ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெக்கானிக்ஸ் வந்து 10% தான் இருக்கும், மெட்டீரியல் சயின்ஸ் 30%, தெர்மோடைனமிக்ஸ் 40%, கண்ட்ரோல் சிஸ்டம் 20%. ஸோ இதெல்லாம் கலந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப் ரோல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இந்த டிகிரி பர்சியூ பண்ணீங்கன்னா நீங்கள் என்னென்ன ரோலில் ஜாப் ரோலில் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் பிளேஸ் ஆகலாம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியர், ஸோ டிசைன் இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஹெச்விஏசினா ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியர். ஸோ இது எப்படின்னா இந்த ஹெச்விஎஸ் இன்ஜினியரிங்னா மால்ஸ் தேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அங்கெல்லாம் ஏர் கண்டிஷனிங் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நிறைய பேர் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது ஏர் கண்டிஷனிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து எத்தனை பேர் அந்த சினிமா தேட்டரில் உட்காடுறாங்க, நமக்கு எந்த மாதிரி ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்ஸ் போடணும், ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வர என்னென்ன இது பண்ணுற டிசைன் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது வந்து ஹெச்பிஎஸ்சி இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. ஏரோஸ்பேஸ், பவர் அண்ட் எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ், ரயில்வேஸ், மேனுஃபேக்சரிங், ரோபோட்டிக்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெச்பிஎஸ்சி அண்ட் ரெஃப்ரிஜரேஷன், அண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் ரிசர்ச். ஸோ அதில் பேஸ்லி டாப் எம்என்சி கம்பெனிஸ் இருக்கும். அண்ட் நாட் ஈவன் நீங்கள் ப்ரைவேட் செக்டர்ஸ் இல்லை, கவர்மெண்ட் செக்டர்ஸில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எஸ்பெஷலி. ஸோ அண்ட் ஃபைனலி இன்டர்ன்ஷிப்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஆல்ரெடி ஒரு இயருக்கு 2 செம் வரும்னு சொல்லணும்ல, அந்த செம் லீவில் வந்து நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்டர்ன்ஷிப் போகலாம். இன்டர்ன்ஷிப் மீன்ஸ் நாட் வேலைக்கு போகிற மாதிரி இல்லை, இப்போ ஒரு 15 days 30 days ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ அங்கெல்லாம் இன்ஜினியர்ஸ் எப்படி நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுறதுனாலாம் அவங்க அந்த கம்பெனியோட எலிஜிபிலிட்டிலே போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன என்ன செமஸ்டர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கணும், நீங்கள் எவ்வளோ சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணணும், ஸோ இதெல்லாம் அவங்களே நிறையா வெப்சைட்ஸில் போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 6 months அண்ட் 3 months, ஸோ அந்த மந்த்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அங்கே போய் டெய்லி ரெகுலராக போய் இன்ஜினியர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ நம்ம ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்டர்ன்ஷிப்ஸ். அண்ட் இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் எடுத்துட்டேன், நான் வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டில் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். ஏன்னா நீங்கள் தேர்ட் இயர் போகும்போது உங்களுக்கு வந்து கோர் ரிலேட்டட் நான் கோர் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வரும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் நான் கோர் ஏடிஎஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, ஆஸ் வெல் அஸ் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போகல, சப்போஸ் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு எனக்கு செட் ஆகுதுன்னு அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த ரெலவெண்ட் ஸ்கில் இருந்தால் நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் அந்த அதர் ஃபீல்ட்ஸ்லையும் போய்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அண்ட் நெக்ஸ்ட்டு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதில் பேசிக்காக பம்ப்ஸ், மோட்டர் பம்ப்ஸ் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த மாதிரி விஷயம், அந்த ஏசி, ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து அவுடேட்டட் ஒரு பழசானா, இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா தான் நீங்கள் ஃபுல் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். பட் என்னன்னா அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, பட் அவுடேட்டட் எனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா மெக்கட்ரானிக்ஸ் வந்து ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட். எப்படின்னா மெக்கட்ரானிக்ஸ் வந்து சிம்பிள் தான், என்னன்னா மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இது ரெண்டு இன்டெகிரேட்டட் கம்பைனாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும், கம்ப்யூட்டர் வரும், அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் merge ஆகி வரதான் மெக்காட்ரானிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர்ல்டாக அவுடேட்டட் கோர்ஸ் படிக்க விரும்பல, நான் வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டாகவும் இருக்கணும், கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் அதெல்லாம் படிப்பீங்க. இதெல்லாம் கீ டிசிப்ளின்ஸில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் சென்சர்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓல்டு மேனுஃபேக்சரிங் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மேன் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஓரியன்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎன்சி, கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. என்னன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டமில் நம்ம வந்து ப்ரோக்ராம்
போடும்போது வந்து இப்போ நான் ஒரு போல்ட் தயாரிக்கணும்னா அந்த போல்ட்டுக்கான ரா மெட்டீரியல் மட்டும் அந்த மிஷினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அண்ட் நெக்ஸ்ட் அந்த மிஷினே நான் செட் பண்ண ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும். ஏன்னா இதுக்கு வந்து மேன் பவர் தேவையில்லை. ஸோ ஆப்ரேட்டர் மட்டும் அந்த இதுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அண்ட் சிஎன்சி மிஷின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டரும் மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் எல்லாம் கலந்து வர்றது மெக்கட்ரானிக்ஸ். ஸோ இது எப்படின்னா நீங்கள் டிசைன் ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணும்போது என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குன்னா மெக்கானிக்கல் பார்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்னென்ன இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணணும்னா எனக்கு என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் அதில் இருக்கும், சாஃப்ட்வேர் என்னென்ன யூஸ் பண்ணணும், அண்ட் கண்ட்ரோல்ஸ் அந்த ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் பண்ண என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெக்காட்ரானிக்ஸ்குள்ள வரும். ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெக்கானிக்கல்லையும் ஸ்கில் வரும், எலக்ட்ரிக்கல் ஸ்கில் அண்ட் சாஃப்ட்வேர் இன்டெகிரேஷன். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். டைபிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ், ட்ரோன்ஸ், ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஐஓடி டிவைசஸ். ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பேஸ்டாக ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறது, ஸோ அந்த மிஷின் ப்ராசஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் பண்ணுவாங்க. பியூர்லி மெக்கானிக்கல்னா ஸோ நார்மலாக எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அண்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து பேசிக்காக ஸ்கில்ஸ் அவ்வளோக்கா இருக்குன்னா இருக்காது. ஃபுல்லாக பியூர்லி மெக்கானிக்கல் கோர் ஓரியன்டாக தான் இருக்கும். மெக்கட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாலும் கலந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர், ஆட்டோமேஷன், ஸோ இதெல்லாம் கலந்து தான் மெக்கட்ரானிக்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து மெக்கானிக்கல் எனக்கு ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது. நான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயம் கம்ப்யூட்டர் எனக்கு பிடிக்கும், எலக்ட்ரானிக்ஸ் பிடிக்கும், மெக்கானிக்கலும் எனக்கு ஆசை இருக்குது. அந்த மாதிரினா மெக்கட்ரானிக்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பர்வான கோர்ஸ். ஸோ கரியர் பார்ட்ஸில் ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கம் டு எண்ட் ஆஃப் த செஷன். சிம்பிளாக பேசிக்கான திங்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த செஷனில். ஸோ என்னென்ன காலேஜ் சேருது, ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் தான் என்னென்ன ஜாப் ஓரியன்டாக இருக்கணும், ஸோ என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு டீப் ஒரு கடல் மாதிரி, அதுக்குள்ளே நிறையா விஷயம் இருக்குது. நம்ம அதை தெரிஞ்சுக்க தான் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ என்னென்ன ஃபியூச்சரில் கரியர் பார்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கவனித்து சூஸ் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் வந்து ஒரு சாய்ஸ் தான். பட் கண்டிப்பாக நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு பிடிச்சது நிறையா டிகிரி நீங்கள் கேட்டாத வரைக்கும் நிறையா டிகிரிஸ் இருக்குது. ஸோ அதான் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா எடுங்க, பட் நாட் அ கம்பல்சரி ஒன். அண்ட் தேங்க்யூ. இதோட செஷன் என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் சாட் பாக்ஸ்லோ இல்லை நீங்கள் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். கொஞ்சம் டக்குன்னு செஷன் டைம் லிமிட்டட்னால நான் கொஞ்சம் சீக்கிரமாக மூவ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன்.